பப்ளிக் எக்ஸாம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ 11th பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம தமிழ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாமா இருக்கு. கம்மிங் மார்ச் 5th இருக்கு. ஆனா நான் தமிழ்ல எதுவுமே படிக்கல. நான் எப்படி இந்த 3 நாள்ல நான் எப்படி படிக்கிறது? 2nd, 3rd, 4th மார்ச்ல நான் எப்படி படிக்கிறது? எப்படி நான் ரிவைஸ் பண்றது? அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்களோடு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒவ்வொரு இயலையும் எப்படி எந்தெந்த டைம்ல ஒதுக்கி படிக்கணும், அது மட்டும் இல்லாம நம்ம இந்த 3 நாள்ல ரிவைஸும் பண்ணுவோம். அதுவும் இல்லாம ஃபுல் சிலபஸையுமே வந்து படிச்சு ஒரு தடவை ரிவைஸும் பண்றதுக்கு எப்படி பண்ணலாம், அது மட்டும் இல்லாம பாஸ்ட் 5 இயர்ஸ் பர்பஸை ரிவைஸ் பண்றதுக்கு எப்படி டைம் அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து மார்ச் 2nd. இப்போ 4 மணிக்கு எந்திரிக்கும். ஏன் 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருக்கும். அப்போ ஈஸியா நிறைய விஷயங்களை படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ நம்ம இந்த ஷெட்யூல் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய செய்யுள் பகுதியா இருக்கட்டும், உரைநடை பகுதியா இருக்கட்டும், இலக்கண பகுதி எந்த பகுதியா இருந்தாலும் அதுல நீங்க புக் பேக்கும் படிக்கணும், புக்கினும் படிக்கணும். நான் கொடுத்துருக்க ஹார்ல புக் பேக்கும் புக்கினும் கவர் பண்ணிட்டு வந்தீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே வந்து ஒரு தடவை முழுசாவும் படிச்சிடலாம், ரிவைஸும் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 4 to 4:10 வந்து ஃப்ரெஷ் அப் ஆகும். 4:10லேருந்து 5, அதாவது 50 நிமிஷத்துல வந்து இயல் 1ஓட செய்யுள் பகுதி படிக்கிறோம். யுகத்தின் பாடலும் நன்னூல் பாயிரம். யுகத்தின் பாடல் நன்னூல் பாயிரம் இந்த செய்யுள் பகுதியும் எடுத்துட்டீங்கன்னா, ஜஸ்ட் செய்யுள்னு எடுத்துட்டாலே அதுல நுழையும் முன் இருக்கும், நூல்வெளி இருக்கும், ஆசிரியர் குறிப்பு இருக்கலாம், அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே படிச்சீங்கன்னா உங்களால புக் பேக்கும் கவர் பண்ணிடலாம், புக்கின்ல கேட்கக்கூடிய கொஷின்ஸுமே வந்து கவர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம பாடலின் பொருள் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 to 5:50, 5 to 5:50 நெக்ஸ்ட் 50 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹார் இயல் 1ஓட உரைநடை, மொழியை ஆள்வோம், இது ரெண்டுமே வந்து கவர் பண்ணும். உரைநடையை பொறுத்த வரைக்கும் உள்ள சின்ன சின்னதா பெட்டிகள்ல கொடுத்துருப்பாங்க குறிப்பா. அந்த குறிப்பு எல்லாத்தையுமே படிச்சீங்கன்னா கண்டிப்பா உரைநடையில இருந்து கேட்கக்கூடிய புக்கின் 1 மார்க்ஸை நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி மெயினா கொடுத்துருப்பாங்க இல்லையா, புக்கின்ல வந்து ஒரு பாக்ஸா அந்த பாக்ஸுமே படிச்சிருங்க, புக் பேக்கும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் புக்கின்லயுமே வந்து ஒவ்வொரு இடத்துல போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அதையுமே வந்து படிங்க. அதுக்கப்புறம் மொழியை ஆல்பம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு இயல் எடுத்துட்டீங்கன்னா இயல்ல இருக்கக்கூடிய பேக்ல இருக்கக்கூடிய மொழியை ஆல்பம் ஃபுல்லா படிச்சிருங்க. அப்படி படிக்கும்போது ஈஸியா உங்களால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5:50 to 6 வந்து 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த பிரேக் டைம்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஜாக்கிங்கோ இல்லை ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, தூங்குறீங்கன்னா தூங்குங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஏதாவது ஜூஸ் இல்லாட்டி காஃபி அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். 6 to 7 தேர்ட் ஹேர்ல வந்து இயல் 2ஓட செய்யுள் பகுதி, அதாவது ஏதிலி குறிகள், அதுக்கப்புறம் காவியம், திருமலை முருகன் பல்லு, இந்த 3 டாபிக்குமே தேர்ட் ஹேர்ல படிக்கிறோம். நெக்ஸ்ட் 7 to 8 ஃபோர்த் ஹேர்ல இயல் 1, 2ஓட இலக்கண பகுதி. இலக்கண பகுதியுமே அப்படிதான், புக் பேக்கை படிச்சுட்டு புக்கினுமே வந்து படிங்க. ஏன்னா புக்கின்ல இருந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இயல் 1, 2ஓட புக் பேக், புக்கின், இலக்கணம் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 8 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட், 1 மணி நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் 9 to 10 மறுபடியும் 5th ஹேர்ல இயல் 2ல பார்த்தீங்கன்னா உரைநடை, மொழியை ஆள்வோம். இயல் 2லயும் அதே போலதான், சின்ன சின்ன பெரிய பொட்டிகள்ல இருக்கக்கூடிய குறிப்புகளும் பார்த்துக்கோங்க, புக் பேக்கை படிச்சுட்டு புக்கினும் படிச்சுக்கோங்க. மொழியை ஆல்பம்ல இருக்கக்கூடிய புக் பேக் ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. 10 to 11 6th ஹேர் இயல் 3ஓட செய்யுள் பகுதி வந்து காவடி சிந்து, குறுந்தொகை, புறநானூறு, இந்த 3மே வந்து ஒரே ஹேர்ல படிச்சிருங்க. இதுலயே நூல்வெளி, நுழையும் முன், ஆசிரியர் குறிப்பு, இந்த எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே வந்து கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 11 to 11:10 வந்து பிரேக் எடுத்துக்கலாம். இந்த 10 நிமிஷம் பிரேக்ல உங்களுக்கு பிடிச்சமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை உங்களுக்கு மியூசிக் கேட்கணும்னு தோணுச்சுன்னா மியூசிக் கேளுங்க, இல்லை உங்களுக்கு நீங்களே வந்து ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. ஐ மீன் ஏதோ ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கும்போது இன்னும் படிக்கிறதுக்கு தோணும். அதுக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11:10 to 12 PM அது வந்து 7th ஹேர் இயல் 1, 2ஓட துணைப்பாடம் பகுதி. ஏன் வந்து நான் 11:10லேருந்து 12 கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா மத்தியான நேரம் கொஞ்சம் தூக்கம் வரும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு துணைப்பாடங்கிறது கதை தானே, அதுல இருந்து நம்மளுக்கு 6 மார்க்ஸ் மட்டும் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ துணைப்பாடம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் கதையை ஒரு தடவை ரீட் பண்ணிங்கனாலே போதும். அதனால இயல் 1, 2ஓட துணைப்பாடத்தை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க, அதை ஜஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் 12 to 2 வந்து லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோங்க. மறுபடியும் 2 to 3 ஆரம்பிக்கலாம். 8th ஹேர் இதுல வந்து 3 துணைப்பாடம், இயல் 3ஓட துணைப்பாடம், மனப்பாட பகுதியுமே இங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
9th ஹேர் இயல் 3யோட உரைநடை மொழியை ஆள்வோம். இயல் 3யோடது. அதுக்கப்புறம் 4 to 410 வந்து பிரேக் எடுத்துக்கிறோம். மறுபடியும் 410லேருந்து 5 பார்த்தீங்கன்னா 10th ஹேர் இயல் 4ஓட செய்யுள். அதுல வந்து பிள்ளைக்கூடம், நற்றிணை, அதுக்கப்புறம் தொல்காப்பியம். இந்த மூணுமே வந்து 10th ஹேர்ல கவர் பண்றோம். அதுக்கப்புறம் 5 to 6 வந்து பிரேக். அதுக்கப்புறம் 6 to 7 பார்த்தீங்கன்னா 11th ஹேர் இயல் 4ஓட உரைநடை மொழியை ஆள்வோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 to 8 pm பார்த்தீங்கன்னா 12th ஹேர் இயல் 3, 4ஓட இலக்கணம் பகுதி. இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை படிச்சுட்டு புக்கினுமே வந்து கவர் பண்ணுங்க. ஏன்னா புக் பேக்கை மட்டுமே கேட்க மாட்டான், புக்கின்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 to 8:30 டின்னர். அதுக்கப்புறம் 8:30லேருந்து 9:15க்கு 13th ஹேர் இயல் 4ஓட துணைப்பாடம். இப்போ 13th ஹேரோட நம்ம என்ன பண்ணியிருப்போம், 4 இயலோட எல்லா செய்யுள், இலக்கணம், உரைநடை, மொழியை ஆள்வோம், துணைப்பாடம் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். புக் பேக், புக்கின் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இப்போ 9:15க்கு மேல என்ன பண்றோம்னா 14th ஹேர் பாஸ்ட் 5 இயர்ல இருக்கக்கூடிய பேப்பர், இந்த 4 சாப்டருக்கு மட்டும், அதாவது 4 இயலுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பாஸ்ட் 5 பேப்பரோட கொஷின்ஸை மட்டும் செக் அவுட் பண்ணி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டேட் பார்க்கலாமா? டே 2, அதாவது மார்ச் 3. மார்ச் 3 மறுபடியும் 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். 4 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேர்ல இயல் 5 எடுத்துக்கிறோம். அதாவது இயல் 5ஓட செய்யுள் சீரா புராணம், அகநானூறு. நெக்ஸ்ட் 5லேருந்து 5:50. நெக்ஸ்ட் 50 மினிட்ஸ் செகண்ட் ஹேர் பார்த்தீங்கன்னா இயல் 5ஓட உரைநடை மொழியை ஆள்வோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 5:50லேருந்து 6 வரைக்கும் பிரேக் எடுத்துக்கிறோம். 6 to 7 வந்து தேர்ட் ஹேர் இயல் 6ஓட செய்யுள் பகுதி எடுத்துக்கிறோம். அதுல வந்து ஆத்மானாம் கவிதைகள், குற்றால குறவஞ்சி, திருச்சாளல் இது எல்லாமே வந்து படிச்சிடறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஹேர் இயல் 5, 6ஓட இலக்கண பகுதி. இலக்கண பகுதி புக் பேக், புக்கின் ரெண்டுமே கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். மறுபடியும் ஃபிஃப்த் ஹேர் பார்த்தீங்கன்னா இயல் 6 உரைநடை மொழியை ஆள்வோம். உரைநடை மொழியை ஆள்வோம் புக்ஸ்ல புக் பேக்கையும் படிச்சுட்டு புக்கின்ல இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாமே மெயினா கவர் பண்ணிடுங்க. 10 to 11 வந்து 6th ஹேர் இயல் 7ஓட செய்யுள் பகுதி, புரட்சிக்கவி, பதிற்று 10, மறுபடியும் பிரேக் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 7th ஹேர்ல இயல் 5, 6ஓட துணைப்பாடம், மறுபடியும் லஞ்ச் பிரேக். அதுக்கப்புறம் மறுபடியும் 8th ஹேர் பார்த்தீங்கன்னா 2 to 3. ஏன் இங்க வந்து 2 to 3ல வந்து நம்ம துணைப்பாடம் இந்த மாதிரி தூக்க வர டைம்ல எல்லாமே வந்து நம்ம துணைப்பாட பகுதியும் மனப்பாட பகுதியும் தான் வந்து படிக்கிறோம். ஏன்னா அது படிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் இருக்கும்போது கொஞ்சம் அளவா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் துணைப்பாடமும் மனப்பாட பகுதியும் கொடுத்துருக்கோம். 3 to 4 வந்து 9th ஹேர் இயல் 7ஓட உரைநடை மொழியை ஆள்வோம் படிக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். 4 to 4:10. மறுபடியும் 4:10லேருந்து 5 10th ஹேர் பார்த்தீங்கன்னா இயல் 8ஓட செய்யுள் பகுதி. அதில் ஒவ்வொரு பிள்ளையும், அதுக்கப்புறம் தொலைந்து போனவர்கள், மனோன்மணியம் இது மூணுமே படிக்கிறோம். நெக்ஸ்ட் மறுபடியும் 5 to 6 வந்து பிரேக் எடுத்துக்கிறோம். 6 to 7 பார்த்தீங்கன்னா 11th ஹேர் இயல் 8ஓட உரைநடை மொழியை ஆள்வோம். இது ரெண்டையும் கவர் பண்றோம். இப்போ 12th ஹேர் வந்து 7 to 8 pmல இயல் 7, 8ஓட இலக்கண பகுதி. மறுபடியும் 8 to 8:30 டின்னர். 8:30 to 9:15 வந்து இயல் 8ஓட துணைப்பாடம். இப்போ டே 2ல பார்த்தீங்கன்னா இயல் 5, 6, 7, 8 மொத்தம் 4 இயலோட செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கண பகுதி, மொழியை ஆள்வோம். இது எல்லாமே வந்து புக் பேக், புக்கின் எல்லாமே இந்த டே 2ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ 9:15க்கு அப்புறம் என்ன பண்றோம்னா இந்த 14th ஹேர்ல பாஸ்ட் 5 இயர்ல இருக்கக்கூடிய பேப்பர், அதாவது இந்த 5, 6, 7, 8 இருக்கு இல்லையா, அந்த 4 இயலுக்கான பாஸ்ட் 5 இயர் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு 10 o'clock வந்து படுத்துருங்க. மறுபடியும் டே 3 வந்து பார்க்கலாம். டே 3 மறுபடியும் வந்து 4 மணி, அதாவது டே 3ங்கிறது வந்து 4th மார்ச். மறுபடியும் ரிவிஷன் டே. இது வந்து ஒரு லாஸ்ட் ரிவிஷன் டே அப்படின்னு வச்சுக்கலாம். 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், ஃப்ரெஷ் அப் ஆகிறோம். ஃபர்ஸ்ட் ஹேர்ல இயல் 1 ஃபர்ஸ்ட் இயல் இருக்கு இல்லையா, இயல் 1 வந்து படிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய புக் பேக், புக்கின்னு எல்லாமே செய்யுள், உரைநடை, இலக்கணம், துணைப்பாடம் எல்லாமே ஒரே மணி நேரத்தில் படிக்கிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் ஹேர்ல இயல் 2 மறுபடியும் பிரேக் எடுத்துக்கிறோம். 5:50 to 6. அதுக்கப்புறம் 6 to 7 வந்து தேர்ட் ஹேர் இயல். மறுபடியும் 7 to 8 பார்த்தீங்கன்னா இயல் 4. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோம். 9 to 10 வந்து 5th ஹேர் இயல் 5. 10 to 11 வந்து 6th ஹேர் இயல் 6. 11 to 11:10 பிரேக் எடுத்துக்கிறோம். மறுபடியும் 11:10லேருந்து 12 வந்து 7th ஹேர் இயல் 7. 12 to 2 வந்து லஞ்ச் பிரேக். அதுக்கப்புறம் 2 to 3 வந்து 8th ஹேர் இயல் 8. மொத்தம் 8 இயலுமே படிச்சிடுறோம் இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ மனப்பாட பகுதி.
9th ஹேர்ல மனப்பாட பகுதி படிக்கிறோம். மறுபடியும் 4 to 4:10ல வந்து பிரேக் எடுத்துக்கிறோம். மறுபடியும் இப்போ இவ்ளோ நேரம் 8 இயலுமே ஃபுல்லா ரிவைஸ் பண்ணியிருப்போம். இப்போ மறுபடியும் என்ன பண்றோம்? இயல் 1, 2, 3, 4ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை படிக்கிறோம். ஏன்னா, இலக்கணத்துல தான் நம்மளுக்கு மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக மறுபடியும் ரீகால் பண்றோம் இலக்கணத்த. மறுபடியும் 5 to 6 வந்து பிரேக் எடுத்துக்கிறோம். மறுபடியும் 6 to 7ல வந்து 11th ஹேர் இயல் 5, 6, 7, 8ஓட இலக்கண பகுதி. நெக்ஸ்ட் 7 to 8 பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவைஸ் பண்றோம். 7 to 8லேருந்து 5 வருஷ பேப்பரை ஒவ்வொரு இயலுக்குமே வந்து ரிவைஸ் பண்றோம். மறுபடியும் டின்னர் 8 to 8:30 டின்னர் முடிச்சுட்டு இப்போ 8:30 to 9:15 பார்த்தீங்கன்னா 13th ஹேர் பாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பரை ரிவைஸ் பண்றோம். 9:15 to 10 14th ஹேர் மறுபடியும் பாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பரை வந்து 10 மணி வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு தூங்கிடும். இப்போ அடுத்த நாள் காலையில எக்ஸாம் இல்லையா, அதாவது 5th மார்ச் மார்னிங் 4 o'clock எழுந்துச்சு மறுபடியும் இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமை நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது சப்ஜெக்ட் இதே போல உங்களுக்கு ஸ்டடி ஷெடியூல் அண்ட் பிளான் வேணும் அப்படின்னா. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அல்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.